ஒரு நாள் 2 நெருங்கிய நண்பர்கள் அரவிந்த் மற்றும் கார்த்திக் பாலைவனத்தில் ஒரு நீண்ட பயணத்திற்கு புறப்பட்டனர். மத்தியான வெயிலில் நடைப்பயணம் சற்று கடினமாக இருந்தது. தாகத்தால் சோர்ந்திருந்தபோது சிறிய விஷயத்தில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கோபத்தில் கார்த்திக் அரவிந்தை ஒரு கன்னத்தில் அறைந்தான். அரவிந்த் வலியுடன், "இன்று என் நெருங்கிய நண்பன் என்னை அடித்தான்" என்று மணலில் எழுதினான். இருவரும் சில மைல் தூரம் அமைதியாக நடந்தனர். பின்னர் ஒரு சிறிய குளம் வந்தது. அரவிந்த் குளத்தில் குளிக்க சென்றான். ஆனால் ஆழம் தெரியாமல் மூழ்கத் தொடங்கினான். கார்த்திக் உடனே நீரில் குதித்து அரவிந்தை உயிருடன் காப்பாற்றினான். அரவிந்த் நன்றியுடன் அருகிலிருந்த பெரிய கல்லில், "இன்று என் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான்" என்று எழுதினான். அதை பார்த்த கார்த்திக் ஆச்சரியமாக கேட்டான், "அரவிந்த், முன்னால் நீ மணலில் எழுதினாய், இப்போது ஏன் கல்லில் எழுதுகிறாய்?" அரவிந்த் மெதுவாக சிரித்து கூறினான், "நம்மை காயப்படுத்தியவர்களின் நினைவுகளை மணலில் எழுத வேண்டும். அது காற்றில் மறைந்துவிடும். ஆனால் நன்மை செய்தவர்களின் நினைவுகளை கல்லில் எழுத வேண்டும். அது என்றும் அழியாது." நன்றியுணர்வும் மற்றும் மன்னிப்புதான் மனிதனின் உயரிய பண்பு.